ஒரே வியர்வை துளி. ஆனால் அந்த துளியில் இருந்த சக்தி ஒரு உலகத்தையே தலைகீழ் மாற்றும் அளவு. அந்த துளியிலிருந்து ஒரு குழந்தை உருவாகிறது. கண்ணில் நெருப்பு, இதயத்தில் இருள். சிவனின் துளி. ஆனால் பிறப்பிலிருந்தே அசுரனின் இதயம். அவன் பெயர் அந்தகன். அவன் வளர்ந்த விதம் மிருகங்களை பயமுறுத்தும். அவன் சக்தி தேவர்களையே துரத்தும். அவன் ஒரு நாள் புகழ்ந்தான், எனக்கு உலகம் வேண்டும், அதையும் தாண்டி சிவனின் சக்தி வேண்டும். ஆனால் அவன் விழுந்த ஆசை சாத்தியமே இல்லாதது. அவன் பார்வதியை விரும்பினான். அதை பெற கைலாயத்தையே முற்றுகையிட்டான். கைலாயத்தின் பனி உருகிவிடும் அளவுக்கு அவன் படை கூக்குரலிட்டது. அசுரர்கள் 1000 அல்ல, 1000 1000. அந்த சத்தத்தில் சிவன் கண்களை திறந்தார். அந்த பார்வை அகால பிரளயத்தை விட கொடூரமானது. சிவன் அந்தகனை வெட்டிய தருணத்தில் அவன் ரத்தம் தரையை தொட்டது. அந்த இரத்தத்திலிருந்தே புதிய அசுரர்கள் பிறந்தார்கள். ஒரு அசுரனை கொன்றால் 100 பிறக்கும். இது ஒரு சாபம். அதை சிவன் புரிந்தார். இதை வாளால் முடியாது, ஞானத்தால் முடியும் என்று தீர்மானித்தார். அவர் கண்களின் தீயால் அசுரர்களை எரிக்க பூமி சிவப்பு ஒளியால் ஒளிந்தது. இதுதான் உக்கிரத்தாண்டவம். சிவனின் கோபம் மனிதர்கள் அறிந்த எல்லைகளையும் தாண்டியது. அந்தகன் விழுந்து சிவன் முன் சொல்லுகிறான், என்னை அழிக்காதே, என்னை காப்பாற்று. சிவன் அவனை கொல்லவில்லை, ஆனால் அவன் அகந்தையை கொன்றார். அவன் இருள் இருந்த கண்களில் ஒளி வந்தது. அவன் மண்டியிட்டான். சிவன் அவனுக்கு முக்தி தந்தார். சிவன் அழிப்பவன் மட்டுமல்ல, அவன் அழைக்காதவரையும் காப்பவர்.